அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று அமாவாசை தினம். அதை தொடர்ந்து நவராத்திரி விழா கொண்டாட இருக்கிறோம். நவராத்திரி என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நவராத்திரி என்று நாம் 3 தேவியர்கள், முப்பெரும் தேவியர்களை இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்யுங்க. அந்த 3 தேவியர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க 3 பேரும் நம்மளோட வாழ்க்கையில நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு மிக மிக முக்கியமானவங்க. அவங்கள இந்த நவராத்திரி 9 நாட்களும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், அவங்களுக்குரிய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நவராத்திரியில் நடைபெறும் 3 தேவியர்களையும் முப்பெரும் தேவியர்களாக எந்த மாதிரி வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். புரட்டாசி மாத அமாவாசைக்கு பின்வரும் பிரதமை திதியில் இருந்து நவமி திதி வரையிலான 9 நாட்களுமே நவராத்திரி விழா கொண்டாடப்படும். இந்த 9 நாட்களும் முப்பெரும் தேவியர்னு சொல்லப்படும் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி இவங்க 3 பேரையுமே நாம் வழிபாடு செய்ய வேண்டும். முதல் 3 நாட்களும் பார்வதி அதாவது துர்க்கை வழிபாடும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி வழிபாடும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியை வழிபாடு செய்வது, இதுதான் முறையாக நாம் செய்ய வேண்டும். இப்போ துர்க்கை வழிபாடு எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நெருப்பின் ஒளி பொருந்திய அழகும் ஆவேச பார்வையும் கொண்டு வீரத்தின் அடையாளமாக திகழும் தெய்வம்தான் இந்த துர்கா தேவி. இச்சா சக்தியாக போற்றப்படும் இந்த துர்க்கையை கொற்றவை, காளி இந்த பெயர்களில் நாம் போற்று வழிபாடு செய்கின்றோம். போர் வீரர்களின் தொடக்கம் மற்றும் முடிவின் வழிபாட்டிற்குரிய தெய்வம்தான் இந்த சிவப்பிரியையான துர்கா தேவி. அன்னையை மகிஷா சூரன் என்ற அரக்கனோட 9 நாட்கள் தொடர்ச்சியாக போரிட்டனர். இந்த 9 நாட்களையே நாம் நவராத்திரி விழாவாக கொண்டாடுகின்றோம். 10வது நாளில் அன்னைக்கு வெற்றி கிடைத்தது. அந்த நாளையைத்தான் நாம் விஜயதசமின்னு வழிபாடு செய்கின்றோம். வனதுர்க்கை, சூலினி துர்க்கை, ஜாத வேதோ துர்க்கை, ஜுவாலா துர்க்கை, சாந்தி துர்க்கை, சபரி துர்க்கை, தீப துர்க்கை, சூரி துர்க்கை, லவண துர்க்கைன்னு துர்க்கையின் அம்சங்கள் இத்தனை. இவங்களை நவதுர்க்கைன்னு நாம் அழைப்போம். அடுத்ததாக லக்ஷ்மி தேவி. செல்வத்தின் தெய்வமாக விளங்கும் லக்ஷ்மி தேவி மலரின் அழகும் அழகு பார்வையும் கொண்டு அருள்பாலிப்பார். கிரியா சக்தியாக இருந்து செயல்படுபவர். விஷ்ணு பிரியையான இருந்த தேவி இவர். திருப்பாக்கடலை கடந்த போது அமிர்தம் தோன்றுவதற்கு முன்பாக வெளிப்பட்டவர். இந்த அன்னையும் அமிர்தம் போன்றவர்தான். பொன்னிற மேனியுடன் கமலாசனத்தில் வீற்றிருப்பார். இந்த தேவியை 4 யானைகள் எப்போதும் நீராடி கொண்டிருக்கும். செல்வ வளம் தந்து வறுமையை அகற்றும் சக்திதான் இந்த லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவியின் அம்சமாக ஆதிலக்ஷ்மி, மகாலட்சுமி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, கஜலக்ஷ்மின்னு 8 பேரும் அஷ்டலக்ஷ்மிகளாக நாம் ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. கல்வியின் தெய்வமாக போற்றப்படும் சரஸ்வதி தேவி அமைதியான பார்வையும் வைரத்தின் ஜொலிப்பும் கொண்டவர். கல்விக்குரிய தெய்வம்னா இந்த சரஸ்வதி தேவி தாங்க. ஞான சக்தியாக அருளும் இந்த தேவிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கூத்தனூரில் மட்டுமே தனி கோவில் வச்சிருக்காங்க. இந்த சரஸ்வதி தேவிக்கு பிரம்ம பிரியையான இந்த தேவியை நவராத்திரி விழாவின் போது மூல நட்சத்திரம் உச்சமாக இருக்கும் நேரத்தில் வழிபாடு செய்வது முறையாகும். நவராத்திரி நாளில் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியை வழிபடும் நாளைத்தான் நாம் சரஸ்வதி பூஜையாக ஒவ்வொரு வருடமும் நாம் கொண்டாடி வருகின்றோம். அப்படி குழந்தைகளுக்கு இந்த நாளில் கல்வியை தொடங்குவதை பலரும் வழக்கமாக வச்சிருப்பாங்க. சரஸ்வதி பூஜையா அன்னைக்கு நம்ம ஸ்கூலில் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பல பேருமே அந்த நாளில் சேர்ப்பாங்க. இந்த நாளில் தொடங்கும் நற்காரியங்கள் அனைத்துமே வெற்றியில் தான் முடியும். இப்போ சரஸ்வதி பேருக்கு தேவிக்கு என்னென்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாகீஸ்வரி, சித்ரேஸ்வரி, துலாஜா, கீர்த்தீஸ்வரி, அந்தரிஷி சரஸ்வதி, கட சரஸ்வதி, நீல சரஸ்வதி, கினி சரஸ்வதின்னு 8 பேரும்
சரஸ்வதிகளாக போற்றப்படுகின்றன. நவராத்திரி விழாவில் நீங்கள் இந்த 3 தேவியர்களையும் முக்கியமாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். எங்கள் வீட்டில் இந்த பொம்மை கொலு வைக்க முடியாது அப்படின்லாம் நினைக்கிறவங்க இந்த 3 தேவியர்களை இந்த 9 நாட்களுமே நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நவராத்திரி என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3/10/2024 அன்னையிலேருந்து தொடங்கி 9 நாட்களுமே நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகிறது. மக்கள் அனைவருமே தாராளமாக நம் வீட்டில் வழிபாடு செய்யுங்க, கோயில்களையும் வழிபாடு செய்யுங்க. நன்றி.